2026 தேர்தல் முடிவு 3 வகையாக வரலாம் என்று அந்த சர்வே முடிவு வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 1. திமுக தனித்து பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி மூலம் பெரும்பான்மை பெறும். 2. அதிமுகவும் தனித்து பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி மூலம் பெரும்பான்மை பெறும். 3. 2 கூட்டணிகளும் பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டசபை அமையும். ஆக மொத்தம் தனித்து பெரும்பான்மை என்பது இல்லை என்பது இதில் காமன் ஸ்டேட்மெண்ட். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பம்பரமாக சுழல ஆரம்பித்து விட்டார்கள். ஆளும் திமுக படுதோல்வியை தவிர்க்க உட்கட்சியில் பல மாற்றங்களை கொண்டுவர முயற்சி செய்து வருகிறது. விளம்பரங்களில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டது. போட்டோ ஷூட் முதல் ரோட் ஷோ, புதிய திட்டங்கள் அறிவிப்பு, மொழி பிரச்சினை, பிரிவினைவாத பேச்சுக்கள் என தனது வழக்கமான தேர்தல் பணிகளை தொடர ஆரம்பித்திருக்கிறது திமுக. இதற்கிடையில் திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் நீக்கப்படுகிறார் என்ற செய்தி வன்னியர்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இது தொடர்பாக வன்னியர் சமூக மக்களின் பிரமுகர்கள் கூறுகையில், எப்ப பார்த்தாலும் துரைமுருகனையே ஏன் திமுகவில் குறிவைக்கிறாங்க? இப்பதான் அவரிடமிருந்து கனிமவளத்துறையை பறிச்சாங்க, இப்ப பொதுச் செயலாளர் பதவியையும் பறிக்கிறாங்களா? ஏன் இப்படி திமுக தலைமை நடந்து கொள்கிறது? இது வன்னியர்களிடம் திமுகவின் எதிர்ப்பை வலுப்படுத்திவிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால், திமுக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவையும் விசிகாவையும் வெளியேற்றிவிட்டு பாமகவை உடைத்து திமுகவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸை பகடைக்காயாக பயன்படுத்துவதாக திமுக மீது விமர்சனம் எழத் தொடங்கியிருக்கிறது. இதுவும் வன்னிய சமூக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக அமைந்திருக்கும் வலுவான கூட்டணியும் கூட்டணி கட்சிகள் அளிக்கும் நெருக்கடியும் திமுகவை திக்குமுக்காட செய்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என கடந்த முறை தேர்தலை சந்தித்த அதே கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்த திமுகவின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் எழத் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனக்கு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக தொடங்கியிருக்கிறது. இரட்டை இலக்க எண் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பெரிய அளவிலான வாக்கு வங்கி இல்லாத மதிமுகவையும் கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டுவிட்டு வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கதாக கருதப்படும் பாமகவை கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் தொடங்கியுள்ளன. அதற்காக பாமக எம்எல்ஏக்களை வைத்து ராமதாஸை வைத்து கேம் ஆடத் தொடங்கியிருக்கிறது திமுக. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியும் அதிமுக பாஜக அமைத்திருக்கும் வலுவான கூட்டணியும் திமுக தலைமையை திக்குமுக்காடச் செய்திருக்கிறது. கட்சி தலைமை மற்றும் அமைச்சர்கள் மீது தொண்டர்களுக்கு கடும் அதிருப்தி எழுந்திருக்கும் நிலையில் வாரத்திற்கு ஒருமுறை மடல் எழுதுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொண்டர்களை நேரடியாக சந்தித்து பேசும் அளவிற்கு பயமும் உருவாகியிருக்கிறது. மேலும் அமித்ஷா மீண்டும் தமிழகம் வரவுள்ள நிலையில் பாஜக 45 தொகுதிகளை குறிவைத்து வேலைகளை தொடங்க உள்ளது. ஜூலை 6ஆம் தேதி இதற்கான வேலைகளை முடுக்கிவிட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மீட்டிங்கை அரேஞ்ச் செய்திருக்கிறது. குறிப்பாக தென் மற்றும் நகர பகுதிகளை குறிவைத்து களமிறங்குகிறது பாஜக. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிய சட்டமன்ற தொகுதிகளை டார்கெட் செய்திருக்கிறது. 45 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் தேர்வு செய்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.